Hello aspirants, welcome to Success On. So first of all, very sorry மக்களே, லாஸ்ட் வீடியோ வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதை பற்றி நான் போட்டிருந்தேன். அதில் வந்து நம்ம ஏஜ் கிரைட்டீரியா பற்றி நான் சொல்லலை. ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோடைய ஏஜ் கிரைட்டீரியா என்ன அப்படின்றத நான் அந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ளஸ் வந்து நம்ம ஆஸ்பிரண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் பற்றி, அதையும் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் முக்கியமான ஒரு ஸ்மால் சேவிங் ஸ்கீமான சுகன்ய சம்ரிதி யோஜனா. ஸோ அதற்கானது தான் இந்த வீடியோ. இது வந்து பார்ட் 3 வீடியோ மக்களே. ஏன்னா நம்ம பார்ட் 1 வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கோம். பார்ட் 1 வீடியோல என்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம்னா, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்னா என்ன, பிளஸ் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான கிசான் விகாஸ் பத்ரானா என்னன்னு ஃபுல்லா பார்த்திருப்போம் பார்ட் 1ல. ஸோ பார்ட் 2ல பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்னன்னு பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல ஏஜ் கிரைட்டீரியா சொல்ல அதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது பார்ட் 3. பார்ட் 3ல வந்து என்ன பார்க்க போறோம்னா, சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ சுகன்யா சம்ரிதி யோஜனா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோட கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் மக்களே. ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோடைய ஏஜ் லிமிட் என்ன? ஏஜ் லிமிட் என்னன்னா, நோ மினிமம் ஏஜ் லிமிட், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதாவது எனி இந்தியன் ரெசிடென்ட் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை ஓபன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்க வந்து 18 இயர்ஸ்க்கு பிலோவா இருந்தா மைனர் அக்கௌண்டா அவங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். மைனர் அக்கௌண்ட்னா, ஸோ அந்த மைனரா இருக்க பர்சன்ன்ற நேம்ல அக்கௌண்ட் இருக்கும். அதை ஆப்ரேட் பண்றது பேரண்ட் ஆர் கார்டியனா இருப்பாங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் வந்து மினிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. எதற்கு? பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு. 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்கன்னா மைனர் அக்கௌண்டா ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா, நம்ம ஆஸ்பிரண்டோட டவுட் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ மைனர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 18 இயர்ஸ்க்கு பிலோ இருந்தா மைனர் அக்கௌண்ட்டை பேரண்ட் ஆர் கார்டியன் வந்து ஆப்ரேட் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம்னு அந்த வீடியோல சொல்லியிருக்கீங்க. அதே வீடியோல நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட் நாட் அலௌடுன்னு சொல்லியிருக்கோம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு. அப்ப மைனர் அக்கௌண்ட் வந்து பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ல ஓபன் பண்றப்ப அது ஜாயிண்ட் அக்கௌண்டா ஆகிடாதா அப்படின்ற டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு நல்லா பாத்துக்கோங்க. ஸோ ஒரு மைனர் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்றோம் அப்படின்னா, அந்த மைனருக்கு 18 இயருக்கு பிலோ ஏஜா இருக்கும். அப்ப பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து யாரோட பேர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மைனரோட பேர்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட் ஆர் கார்டியன். ஓகேங்களா? ஒன்ஸ் 18 ஏஜ் அட்டன் பண்ண பிறகு அந்த பிபிஎஃப் மைனர் அக்கௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் பேர்ல தான் இருந்தது. அந்த மைனர் அக்கௌண்ட் அவங்க பேருக்கே மாறிடும். இதை வந்து நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்டா கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா என்ன சார்? ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ஈக்குவல் பார்ட்னர்ஸ் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இதுவும் ஒரு டைப். இதுல இன்னொன்னு டைப் என்னன்னா, எய்தர் ஆர் சர்வைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு பேர் வந்து ஒரே ஈக்குவல் அக்கௌண்ட்டை ஷேர் பண்ணிப்பாங்க. ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரே ஈக்குவல் அக்கௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஏவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், பியோட பர்மிஷன் தேவை கிடையாது. பி வேணும்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஏ உடைய பர்மிஷன் கிடையாது. அதாவது எய்தர் ஏ வித்ட்ரா ஆர் பி வித்ட்ரா. ஒன்ஸ் ஏ வந்து டை ஆயிட்டாரு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் முழுக்க பி பேருக்கு போயிடும். இதுதான் வந்து எய்தர் ஆர் சர்வைவர் ஆஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட் மக்களே. சோ இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் பிபிஎஃப்ல கிடையாது. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன். அப்ப இந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட் நான் கேவிபி எடுத்தல கிசான் விகாஸ் பத்ரா அதுல இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ சுகன்யா சம்ரிதி யோஜனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஸ்மால் சேவிங் ஸ்கீம். ஏன்னா இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்லேயே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சிருக்கிறது இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனாவும் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் தான். நான் இதுக்கு ஒரு க்ளூவும் சொல்லியிருந்தேன். சுகன்யா சீனியர் சிட்டிசன். ஸோ சின்ன பொண்ணுல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு 82ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 82னா 8.2%. இது கிசான் விகாஸ் பத்ராவுக்கு என்ன க்ளூ கொடுத்திருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5%. இதே 7.5% இன்னொன்னு ஸ்மால் சேவிங் ஸ்கீமுக்கும் இருக்கு. அது என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஓகேங்களா? சோ ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன். ஒன்னு வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து கிசான் விகாஸ் பத்ராவுக்கு இருக்கா இல்லையா. ரெண்டாவது வந்து 7.5% கிசான் விகாஸ் பத்ராவுக்கு மட்டும் இல்லாம வேற எந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீமுக்கு 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ சுகன்யா சம்ரிதி யோஜனா என்னன்னு பார்ப்போம். சுகன்யா சம்ரிதி யோஜனா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா 8.2% மக்களே. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க,
சுகன்யா சம்ரிதி யோஜனா. இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கேர்ள் சைல்டுக்கு, ஒருத்தவங்களுக்கு ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு கேர்ள் சைல்டு பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த கேர்ள் சைல்டோடைய எஜுகேஷனுக்காகவோ, ஒன்னு எஜுகேஷனுக்காகவோ இல்ல மேரேஜுக்காகவோ ஒரு அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம் தான் வந்து இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா. இதோடைய இப்போ இதுல வந்து ஒரு அமௌண்ட் நான் போடுறேன், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நான் பிரின்சிபல் வந்து போடுறேன்னா இதை வந்து நம்ம 21 இயர்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போகணும். அதனால இது லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம்னு சொல்லுவோம். ஸோ லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம்னா 5 இயர்ஸ்க்கு மேல வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது 21 இயர்ஸ். அப்ப இதுவும் வந்து ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம். இந்த 21 இயர்ஸ் கழிச்சு இந்த அமௌண்ட் வந்து நமக்கு மெச்சூரிட்டி அடைஞ்சு, மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு நமக்கு ஃபுல் அமௌண்டா வரும். இந்த 21 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து 8.2%. இந்த 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது ஜான்வரி 2026ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் இருக்க குவார்ட்டருக்கு. ஓகேங்களா? அதாவது 4th குவார்ட்டர்னு சொல்லுவாங்க ஃபினான்ஷியல் இயர் 25-26 உடைய. இந்த எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிச்சு இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீமோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்னா ஷாமிலா கோபிநாத் கமிட்டி. இது எல்லாத்தையுமே அந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம் பார்ட் 1 வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இப்போ அமௌண்ட் நான் போடுற 21 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்டா வருது. இப்போ இதுல 15 இயர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவோம் மக்களே. 15 இயர்ஸ்க்கு மட்டும்தான் அமௌண்ட் டெபாசிட் ஆகும். கடைசி 6 இயர்ஸ்க்கு நீங்க எந்த அமௌண்ட்டும் டெபாசிட் பண்ண முடியாது, பண்ண வேண்டாம். அதே சமயம் அந்த 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை ஃபுல் வித்ட்ராலும் பண்ண முடியாது. கடைசி 6 வருஷம் நீங்க வெயிட் பண்ணியே ஆகணும். நீங்க 15 இயர்ஸ் கட்டின அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்ந்து ஆஃப்டர் 21 இயர்ஸ் அந்த அமௌண்ட்டை நீங்க ஃபுல் மெச்சூரிட்டி முடிஞ்சு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் சுகன்யா சம்ரிதி யோஜனா. அப்ப இதுல நமக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணலாமா, லோன் எடுக்கலாமா, எலிஜிபிலிட்டி என்ன, யாருக்கு இது எலிஜிபிள் கிடையாது, ஸோ இந்த மாதிரி எல்லா டவுட்டுமே வரும். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா வந்து லாங் டேர்ம் ஸ்கீமு. அப்ப அதோடைய மெச்சூரிட்டி பீரியட் மோர் தென் 5 இயர்ஸா இருக்கும். இங்க 21 இயர்ஸ் நான் சொன்னல. ஓகே, லாக்இன் பீரியடும் 21 இயர்ஸ் தான். ஓகேங்களா? இது எதற்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? பேரண்ட்ஸ்க்கும் இல்லாட்டி கார்டியனுக்கோ ஒரு கேர்ள் டாட்டர், அந்த கேர்ள் சைல்டு, அந்த டாட்டர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான எஜுகேஷனுக்காகவும் மேரேஜுக்காகவும் ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டை நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு தான் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா மக்களே. இதை எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 ஜனவரி 2015 மக்களே. இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா லான்ச் பண்றவ எதோட பார்ட்டா லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம், அது பேர் வந்து பெட்டி பச்சாவோ பெட்டி பதாவோ அப்படின்ற ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க கவர்மெண்ட். அதோடைய ஒரு பார்ட்டா தான் சுகன்யா சம்ரிதி யோஜனா கொண்டு வந்தாங்க. இது ரெண்டும் சேம் கிடையாது. இதோட பார்ட் தான் சுகன்யா சம்ரிதி யோஜனா. அப்ப பெட்டி பச்சா பெட்டி பதாவ்ன்றது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஒரு கேர்ள் சைல்டை சேவ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், எஜுகேட்டும் பண்ணணும். அதற்காக வந்து கேர்ள் சைல்டோடைய செக்ஸ் ரேஷியோவும் டிக்ளைன் ஆகக்கூடாது, அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணும். இதுக்காகலாம் கொண்டு வந்ததுதான் வந்து பெட்டி பச்சாவோ பெட்டி பதாவோ ஸ்கீம். இந்த பெட்டி பச்சாவோ பெட்டி பதாவோ ஸ்கீம்ல கேர்ள்ஸ் சைல்டோட எஜுகேஷன் அண்ட் மேரேஜுக்காக ஒரு ஸ்மால் சேவிங் ஸ்கீம் இருக்கணும்னு கொண்டு வந்ததான் சுகன்யா சம்ரிதி யோஜனா. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2%. ஓகேங்களா? இப்போ இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி இந்தியன் ரெசிடென்ட் கேர்ள் சைல்டு மக்களே. ஓகேங்களா? அவங்க வந்து எலிஜிபிள். அக்கௌண்ட்டை அந்த கேர்ள் சைல்டு நேம்ல தான் நம்ம ஓபன் பண்ணோம். இதுல முக்கியமானது என்னன்னா அந்த கேர்ள் சைல்டோடைய இயர் 10 வருஷத்துக்குள்ளார இருக்கணும். 10 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் பிலோ இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம சுகன்யா சம்ரிதி யோஜனாவை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 10 இயர்ஸ் மேல போச்சுனாலாம் கிடையாது. ஈச் கேர்ள் சைல்டுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான். ஒரு கேர்ள் சைல்டுக்கு ஒரே ஒரு சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் தான். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், அப்போ ஒரு ஃபேமிலியில 2 கேர்ள் சைல்டு வந்தா நம்ம எப்படி சார் ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு கேர்ள் சைல்டுக்கு ஒரு சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட்டை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ட்வின்ஸ் ட்ரிப்ளெட்ஸ்னு வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை எங்க வந்து நம்ம ஓபன் பண்ணலாம் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்லாட்டி ஆத்தரைஸ்டு பேங்க்லயோ வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் மக்களே. டெபாசிட் ரேஞ்ச் சுகன்யா சம்ரிதி யோஜனால மினிமம் வந்து 250 பர் ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி 1,50,000 அப்படின்றத நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்ப இதுல டாக்ஸ் டிடக்ஷன்லாம் இருக்கா சார் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க.
மெச்சூரிட்டி அண்ட் வித்ட்ராயல் அப்படின்னா ஸோ டெபாசிட் பீரியட் ஓகேங்களா. ஸோ டெபாசிட் பீரியட் வந்து 15 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ லாஸ்ட் 6 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்ல. நீங்கள் அமௌண்ட் இது வரைக்கும் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அதற்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் கடைசி 6 இயர்க்கு. ஒன்ஸ் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் ஃபுல் வித்ட்ராயல் எடுத்துக்கலாம் மக்களே, ஓகேங்களா. ஸோ லாக்இன் பீரியடும் 21 இயர்ஸ் தான். ஸோ அப்போ ஓகே சார் 15 இயர்ஸ் நான் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறேன், எனக்கு வந்து கடைசி 6 இயர்ஸ் வந்து நான் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண தேவையில்ல, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் ஆகும். 21 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு மெச்சூரிட்டி ஃபுல் அமௌண்ட்டை நான் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ஸ்கீமோடைய ரூல். அப்ப இதுக்கு முன்னாடியே நான் பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். அது எவ்வளவு பண்ணலாம்னா நீங்க வச்சிருக்க அமௌண்ட்ல இருந்து 50% வரைக்கும் பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணலாம். எதற்காக பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு எஜுகேஷனுக்காக பண்ணணும், இல்லாட்டி மேரேஜ்க்காக பண்ணணும். ஸோ எஜுகேஷனுக்காக இருந்தா அந்த பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும், ஓகேங்களா. இல்லாட்டி மேரேஜுக்காக ஒரு 50% வந்து நீங்க பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் 18 இயர்ஸ் கரெக்டா. ஸோ பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பார்ஷியல் வித்ட்ராயல்ன்றது என் அமௌண்ட் அதிலே தான் இருக்கும், அதுல இருந்து 50% அமௌண்ட்டை மட்டும் நான் எடுப்பேன், திருப்பி அடுத்த வருஷம் நான் அமௌண்ட் வேணா டெபாசிட் பண்ணுவேன், அது அப்படியே 21 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு ஃபுல் வித்ட்ராயல் பண்றது, ஓகேங்களா. இதுதான். இதே ப்ரீ மெச்சூர் க்ளோஷர்னா நான் கட்டின வரைக்கும் போதும், இதோட இந்த அக்கௌண்ட்டை முடிச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். எப்போ பண்ணணும்னா அதுக்கு 18 இயர்ஸ் அந்த கேர்ள் சைல்டு ஏஜ் அட்டைன் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி அந்த கேர்ள் சைல்டுக்கான மேரேஜாக இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனில் என்னால் அந்த ஃபுல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு வர முடியும். இது ஒரு பாசிபிலிட்டி. இல்லாட்டி அந்த கேர்ள் சைல்டு தவறிட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த கேர்ள் சைல்டு என்ஆர்ஐயா மாறிட்டாங்க அப்படின்னாலும் நம்ம ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவுதான் சுகன்யா சம்ரிதி யோஜனா. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா. ஓகே சார் நான் அமௌண்ட் 15 இயர்ஸ் டெபாசிட் பண்றேன், 6 இயர்ஸ் பண்ண தேவையில்ல, 21 இயர்ஸ்ல மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு ஃபுல் அமௌண்ட் வருது, இதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8.2%. இதெல்லாம் ஓகே. இதுல டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டர் செக்ஷன் 80C இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 கீழே இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா வருது மக்களே. ஸோ அப்ப அண்டர் 80C அப்படின்னா நமக்கு 1,50,000 வரைக்கும் அதோடைய டாக்ஸ் டிடக்ஷன் லிமிட் இருக்கு. ஸோ டாக்ஸ் டிடக்ஷன் லிமிட் பத்தி தான் நான் சுகன்யா சம்ரிதி யோஜனா, கேவிபி அண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதுல தெளிவா சொல்லியிருக்கேன், நீங்க போய் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அப்ப 80C கீழே தான் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா வரதுனால எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. அதுவும் ட்ரிபிள் இ ஸ்டேட்டஸ்னா நான் கான்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட்டுக்கும் எனக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன், அதுல வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எனக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன், பிளஸ் ஃபைனலா வர மெச்சூரிட்டிக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ட்ரிபிள் இ ஸ்டேட்டஸா இல்லையா இதை நான் லாஸ்ட் வீடியோல எடுத்திருக்கேன். நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்திருக்கீங்கன்னா உங்களால பாக்குறதுக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சார் எனக்கு மறந்துருச்சுன்னா திருப்பி போய் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இவ்வளவுதான் சுகன்யா சம்ரிதி யோஜனா பத்தி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதற்கான எம்சிக்யூவும் பார்ப்போம். ஹூ கேன் ஆப்ரேட் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட். ஸோ சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்டை கேர்ள் சைல்டு ஆப்ரேட் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா the deposit period under சுகன்யா சம்ரிதி யோஜனா டெபாசிட் பீரியட் கேக்குறாங்க, மெச்சூரிட்டி பீரியட் கேட்கல. சோ அது என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. how many சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் can be opened for a girl child, ஒரு கேர்ள் சைல்டுக்கு எத்தனை அக்கௌண்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபைனலா வாட் இஸ் த மினிமம் ஆனுவல் டெபாசிட் அண்டர் சுகன்யா சம்ரிதி யோஜனா. எதுக்கு மினிமம் ஆனுவல் டெபாசிட் இதெல்லாம் ஒரு கொஸ்டினா எடுத்துட்டு வரீங்களா சார் அப்படின்னு கேட்டா தனியா சுகன்யா சம்ரிதி யோஜனா மட்டும் படிக்கிறப்ப எனக்கு மினிமம் அமௌண்ட் ஞாபகம் இருக்கும். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோட மினிமம் அமௌண்ட் என்னன்னு இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. சோ சுகன்யா சம்ரிதி யோஜனாவுடைய மினிமம் அமௌண்ட், மினிமம் டெபாசிட் அமௌண்ட் அப்படி என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன்ல. இதுதான் மக்களே சுகன்யா சம்ரிதி யோஜனா தான் வந்து உங்களுக்கு பார்ட் 3 உடைய ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ இது இல்லாம டெஃபினெட்லி 1 மார்க் அப்படின்ற சீரியஸ்ல வந்து மக்களே நம்ம வந்து ராம்சார் சைட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம், சிட்பி எடுத்துட்டு வந்திருக்கோம், ஆயுஷ்மான் பாரத் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்திருக்கோம், பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம், உதயம் போர்ட்டல், உட்கம் போர்ட்டல், இப்படி நிறைய பர்டிகுலரா அந்த ஒரு டாபிக்கை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் டெஃபினெட்லி 1 மார்க்ன்ற பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே, ஓகேங்களா. ஸோ ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்ல எனக்கு வேற ஏதாவது ஸ்கீமை பர்டிகுலரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதை வந்து நான் உங்களுக்கு பார்ட் 4 வீடியோவா எடுத்துட்டு வரேன். சக்சஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.